Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால வேளையில கூட தேவன் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய திட்டம் இனி வரும் நாட்களிலே உங்கள் குடும்பத்தின் பேரில், உங்கள் சந்ததியின் பேரிலே வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகளில் நீங்கள் காணப்பட்டாலும் மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுது உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்முடைய எதிரிகளை முறியடிப்பார். அவருடைய பலத்திலே நாம் முறியடிப்போம். பிரியமானவர்களே, சாமுவேலின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்த ஒரு கூட்டம் பெலிஸ்திய கூட்டம். அவர்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இஸ்ரவேலிடத்திலே பாவம் இருந்தது. தேவனை ஆராதிக்காத ஒரு பின்மாற்றம் இருந்தது. தேவனுக்கு பலி செலுத்தாமல் அந்நிய காரியங்களுக்கு பலி செலுத்தி அவர்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். பின்மாறி போனார்கள். ஆகவே தோல்வி வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே தோல்வி, இழப்பு, பிரச்சனை, பலவீனங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் காரணம் உண்டு. அதிலே கர்த்தரை உண்மையாய் தேடாமல், கர்த்தருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தரை மையப்படுத்தாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவோம். அன்றைக்கு தோற்று போன நிலைமையில கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களோடு பேசுகிறார். உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இன்றைக்கு சொல்லுகிறார், பாவம், குற்றம், குறைகள், மீறுதல், குடிப்பழக்கங்கள், இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பாவ சிநேகிதங்கள், பாவத்தின் கட்டுகள், இன்றைக்கு விட முடியாத சில பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து உங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக்குங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்திலே திரும்புங்கள் என்று. எல்லா பின்மாற்றத்திலிருந்து தேவன் உங்களை திரும்பும்படி விரும்புகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படி மிஸ்பாவிலே கூடி வந்தார்கள். கர்த்தர் சந்திக்கிற இடம். நீங்களும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்துக்கு வாருங்கள். தேவனை தேடி வாருங்கள். அங்குதான் அவர்கள் உபவாசம் பண்ணி குடும்பமாக சமஸ்த இஸ்ரவேல் சபையாக அழுது ஒப்பு கொடுத்தார்கள். பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். குடும்பமாய் மனம் திரும்புவோம். வாலிப பிள்ளைகள் மனம் திரும்புவோம். அப்பொழுது சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் ஒரு ஜெயத்தை பெலிஸ்தர் மேல் கட்டளையிடுகிறார். ஹalleluya. தோற்று போன அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடையும்படி கர்த்தர் வழி திறக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில எங்கு தோற்று போனீர்கள், எந்த சூழ்நிலையில உங்களுடைய மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய சகல ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்து போனீர்கள், அங்கிருந்து ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுக்கலாமா? மீண்டும் உங்களை கர்த்தர் அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விஷயங்களை சுற்றி இருக்கிற எல்லா தோல்விகள் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, வியாதி படுக்கைகள் மத்தியில, பாவத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள் நடுவிலே நாங்கள் இதுவரைக்கும் செய்த எல்லா குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது ஆண்டவரே மிஸ்பா என்ற உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். குடும்பமாய் வருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒரு விசை கூட நாங்கள் தோற்று போன, இழந்து போன
வெட்கப்பட்டு போன, தலை குனிந்து போன ஒவ்வொரு எல்லைகளிலே, இடங்களிலே எங்கள் தலையை உயர்த்தி எங்களுக்கு விரோதமான சத்துருக்களை முறியடிக்க பலனையும் சத்துவத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொருவரும் உமக்கு நேராய் மனம் திரும்பி வர உதவி செய்யும். பாவ பழக்க வழக்கங்கள், கட்டுகள், எல்லாவித பிசாசுடைய அடிமைத்தனங்கள், விட முடியாத எல்லா காரியங்களிலிருந்து விலக்கி விடுவித்தரலும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலிருந்து தோற்று போன அத்தனை